ஸ்மார்ட் சிட்டி எனப்படும் சீர்மிகு நகரம் திட்டத்தின் கீழ் மேலும் நகரங்களை இணைக்கும் திட்டம் தற்போது இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீர்மிகு நகரங்கள் திட்டத்தின் கீழ் மேலும் 100 நகரங்களை இணைக்க திட்டம் இருக்கிறதா என்று மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. தற்போது அத்தகைய திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் தோகன் சாஹூ பதில் அளித்துள்ளார். நடப்பாண்டில் நவம்பர் மாதம் வரை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த திட்டத்திற்காக 88,177 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 82,351 கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை ஊக்குவிக்க நகர்ப்புற மேம்பாட்டில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வந்தாலும் சீர்மிகு நகரங்களை உருவாக்க பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிலம் கையகப்படுத்துதல், பல்வேறு துறைகளில் ஒப்புதல் பெறுதல் உள்ளிட்டவைகளில் உள்ள சட்ட சிக்கல்களை தீர்க்க காலதாமதமாவதாக மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். 100 நகரங்களை ஸ்மார்ட் நகரங்களாக மாற்றும் திட்டத்தை 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இனி பிச்சை போடுபவர்கள் மீதும் வழக்கு பதியப்படும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தூரில் பிச்சை எடுப்பவர்கள் பெருகிவிட்ட நிலையில் அதை கட்டுப்படுத்த நகர நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து பிச்சை எடுக்க தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் பிச்சைக்காரர்கள் எண்ணிக்கை குறையவில்லை. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக வரும் ஆண்டு 1ஆம் தேதி முதல் பணத்தையோ உணவையோ பிச்சையாக அளிப்பவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஆஷிஷ் சிங் தெரிவித்திருக்கிறார். பிச்சை எடுப்பது தடுக்கப்படுவதால் பாதிக்கப்படுபவர்களுக்கு மறுவாழ்வு தர ஏற்பாடு செய்து தரப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் கூறினார். இந்தியாவில் 10 நகரங்களை பிச்சைக்காரர்கள் அற்றதாக மாற்ற மத்திய சமூக நீதித்துறை திட்டமிட்டுள்ளது. அதில் இந்தூரும் இடம்பெற்றுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் வீட்டின் கேட் திடீரென கீழே விழுந்தபோது அதனை தாங்கி பிடித்து குழந்தையின் உயிரை தாய் காப்பாற்றியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கொடுங்கல்லூர் அழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த பிஜாய் என்பவரின் மனைவியும் 2 வயது குழந்தையும் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தனர். அங்கிருந்த கேட்டை திறந்துவிட்டு வந்தபோது எதிர்பாராத விதமாக கேட் குழந்தை மீது விழவிருந்தது. உடனடியாக சாதுரியமாக செயல்பட்ட தாய் கேட்டை தாங்கி பிடித்து குழந்தையின் உயிரை காப்பாற்றியுள்ளார். இலங்கையுடனான நல்லுறவை வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்திய இலங்கை வர்த்தக மாநாட்டில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், மேம்படுத்தப்பட்ட பொருளாதார மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பின் மூலம் இரு நாடுகளுக்கிடையே உறவுகள் வலுப்படுத்தப்படும் என தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வரலாறு மற்றும் வலுவான பொருளாதார உறவுகளை எடுத்துரைத்த பியூஷ் கோயல், ஆழமான ஒத்துழைப்பால் செழிப்பான பலன்கள் கிடைக்கும் என தெரிவித்தார். இதற்கு இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர புரிதல் மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை மத்திய அமைச்சர் அடிக்கோடிட்டு காட்டினார். சீனாவுடன் மக்காவ் நகரம் இணைந்து 25 ஆண்டுகள் ஆகியுள்ளதை வரும் வெள்ளிக்கிழமை சீன மக்கள் கொண்டாட உள்ளனர். 25வது ஆண்டு விழாவை கொண்டாடவும் மக்காவ் நகரத்தின் 6வது தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முன்னாள் நீதிபதி சாம் ஹூ ஃபாய் பதவியேற்பு விழாவிலும் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங் 3 நாள் பயணமாக மக்காவ் வரவுள்ளார். அண்மையில் மக்காவ் நகரம் இணைந்ததை கொண்டாடும் வகையில் 5 பாகங்கள் கொண்ட ஆவணப்படத்தை சீனா ஊடக குழுமம் வெளியிட்டிருந்து 450 ஆண்டுகள் போர்ச்சுகல் நாட்டிடம் இருந்த மக்காவ் நகரம் 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்திற்கு பொதுமக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு சந்தைகள் திறக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் மரத்தை அலங்கரிக்க தேவையான அலங்கார பொருட்களை பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாங்கிச் செல்கின்றனர். முக்கிய இடங்கள் வண்ண மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டுள்ளன. இதற்கிடையே நெதர்லாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் பனி படர்ந்து காணப்படும் நிலையில் ஆம்ஸ்டர்டாமின் மைய சதுக்கத்தில் பலரும் ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடி பொழுதை செலவழித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள், விடுமுறை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வண்ண விளக்கு திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கப்பட்ட ஒளி திருவிழாவை ஏராளமான பார்வையாளர்கள் நாள்தோறும் கண்டுகளித்து வருகின்றனர். குழந்தைகளுக்கு சிறந்த பொழுதுபோக்கு இடமாக இது உள்ளதாகவும்
குடும்பத்துடன் வந்து செல்ல மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மறைந்த பிரபல தமிழ் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜனின் நினைவேந்தல் கூட்டத்தில் அவருக்கு எழுத்தாளர்கள் புகழஞ்சலி செலுத்தினர். 350 நாவல்கள், 700 சிறுகதைகள், 30 நாடகங்கள் எழுதியதோடு 5 திரைப்படங்களிலும் பணியாற்றிய பிரபல எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது 66வது வயதில் காலமானார். இந்நிலையில் அவருக்கான நினைவேந்தல் கூட்டம் சென்னை ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. அவரது நண்பரான இசைக்கவி ரமணன் ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்வில் நடிகர் சிவகுமார், திரைப்பட தயாரிப்பாளர் அபிராமி ராமநாதன், எழுத்தாளர்கள் பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, சேஷாத்ரி கண்ணன், பரணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திரா சௌந்தரராஜனின் படத்திற்கு அங்கிருந்தவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நிகழ்வில் உரையாற்றியவர்கள் இந்திரா சௌந்தரராஜனின் நினைவு அலைகளை பகிர்ந்து கொண்டனர். இதையடுத்து இந்திரா சௌந்தரராஜன் குறித்து பிரபலங்கள் கூறிய விஷயங்கள் தொகுக்கப்பட்ட நினைவு பூக்கள் என்ற புத்தகம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் பாய்லர் டியூப் பஞ்சர் காரணமாக 547 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் 605 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கிரீமியா அருகே கருங்கடலில் மேலும் ஒரு எண்ணெய் கப்பல் புயலில் சிக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கருங்கடலில் 14 ஊழியர்களோடு சென்ற ரஷ்யாவைச் சேர்ந்த எண்ணெய் கப்பல் புயலில் சிக்கிய நிலையில் அதன் வேகம் குறைக்கப்பட்டு மெதுவாக நகர்த்தப்படுகிறது. இழுவை படகுகள், ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவை புயலில் சிக்கிய கப்பலில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. முன்னதாக கெர்ட் ஜலசந்தியில் ஏற்பட்ட கடும் புயலில் சிக்கி 15 ஊழியர்களோடு சென்ற ரஷ்யாவின் சரக்கு கப்பல் 2ஆக உடைந்து அதிலிருந்த எண்ணெய் கடலில் கசிந்தது. இதனால் கடல் மாசடைந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிண்டோ புயல் தாக்கியதில் கடுமையான சேதத்தை சந்தித்த மயோட்டே தீவுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்திய பெருங்கடலில் மடகாஸ்கர் அருகே அமைந்துள்ள மயோட்டே தீவை சிண்டோ என்ற புயல் கடுமையாக தாக்கியது. கனமழையுடன் வீசிய புயலால் மயோட்டே தீவில் ஏராளமான வீடுகள், குடிசைகள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகியுள்ளன. பலத்த காற்று காரணமாக மின்கம்பங்கள், மரங்கள், சாலைகள், கட்டடங்கள், வாகனங்கள் உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்துள்ளன. புயல் தாக்கிய மயோட்டே தீவிற்கு தேவையான நிவாரணப் பொருட்களை பிரான்ஸ் அரசு அனுப்பி வருகிறது. புயல் தொடர்பான விபத்துகளில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் 2026ஆம் ஆண்டு முதல் பாதிக்குள் பொதுத் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என அந்நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். இந்திய படைகளிடம் பாகிஸ்தான் ராணுவம் சரணடைந்ததன் ஆண்டு தின கொண்டாட்டம் தலைநகர் டாக்காவில் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய அவர், அடுத்த ஆண்டு இறுதி அல்லது 2026ஆம் ஆண்டு முதல் பாதிக்குள் நாட்டில் புதிய அரசை தேர்வு செய்வதற்கு பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டுவிடும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் ஏற்பாடுகளை எந்த குறையும் இன்றி செய்து முடித்து வாக்காளர் பட்டியலை முழுமையாக தயாரித்து முடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பதாகவும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அரசியல் சூழ்நிலை ஒத்துப்போகுமானால் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். கனடா துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் பதவியை ராஜினாமா செய்தார். நிதியமைச்சராக இருக்கும் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் வருடாந்திர அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு எழுதிய கடிதத்தில் கனடாவின் வளர்ச்சி பாதையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ள அதிக வரி விதிப்பு குறித்து கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் நாட்டின் நிதி வருவாயை கையிருப்பில் வைத்திருக்க அறிவுறுத்தியுள்ளார். லிபரல் கட்சியின் முக்கிய தலைவரான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ராஜினாமா செய்துள்ளது கனடா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனி பிரதமர் ஓலாஃப் ஸ்கோல்ஸுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற நிலையில் தேர்தல் குறித்தான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் தி கிரீன்ஸ் மற்றும் சுதந்திர ஜனநாயக கட்சியோடு கூட்டணி அமைத்து சோசியல் ஜனநாயக கட்சி ஆட்சி அமைத்தது. ஆளுங்கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை சுதந்திர ஜனநாயக கட்சி வாபஸ் பெற்றதால் அரசியல் குழப்பம் நீடித்தது. இந்த சூழலில் பிரதமர் ஸ்கால்ஸுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக 394 வாக்குகள் கிடைத்தன.
தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதால் பிரதமர் பதவியிலிருந்து ஓலஃப் ஸ்கோல்ஸ் விலகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆட்சி கலைப்பு தொடர்பான அறிவிப்பை அதிபர் பிராங்க் ஸ்டீன்மியர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு பிறகு வெளியிடுவார் என தெரிகிறது. இந்நிலையில் புதிய அரசை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதிக்குள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை உயர்ந்து 7,150 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 80 ரூபாய் விலை அதிகரித்து 57,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் ஒரு கிராம் 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக சென்ற அக்டோபர் 31ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 59,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அது முதலாகவே பல்வேறு காரணங்களால் தங்கம் விலையில் அதிக ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன. நவம்பர் மாதத்தில் தங்கம் இறக்குமதி இதுவரை இல்லாத அளவாக 331 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரு மாதத்தில் இதுவரை இல்லாத அளவாக நவம்பரில் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை மற்றும் திருமண காலங்கள் காரணமாக நவம்பரில் தங்கம் தேவை அதிகரித்திருந்ததாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. எனவே நவம்பரில் 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட 29,000 கோடி ரூபாயை விட 4 மடங்கு அதிகமாகும். முன்னதாக நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் நவம்பர் மாதம் வரை தங்கம் இறக்குமதி 49 விழுக்காடு அதிகரித்து 4,10,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவே முந்தைய நிதியாண்டின் இதே காலத்தில் 2,76,000 கோடி ரூபாய் மதிப்பில் மட்டுமே தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் எல்ஐசியில் பாலிசிதாரர்களின் உரிமை கோரப்படாத பணம் 881 கோடி ரூபாய் என நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 3.25 லட்சம் பாலிசிதாரர்களுக்கு சேர வேண்டிய முதிர்வுத் தொகையை பெற நினைவூட்டும் கடிதங்களை தபால் மூலமும் மின்னஞ்சல் மூலமும் SMS மூலமும் அனுப்பி வருவதாக நாடாளுமன்ற மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். முதிர்வுத் தொகையை பெறுவது குறித்து ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதிர்வு பணத்தை திரும்பப் பெறும் நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விளக்கினார். மானிய விலையில் சமையல் எரிவாயு விற்பனை செய்வதால் ஏற்படும் நஷ்டத்திற்கு ஈடாக 25,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்க மத்திய நிதியமைச்சகம் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கான திட்ட அறிக்கையை தயாரித்து வருவதாகவும் அதனை மத்திய நிதியமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் 150 முதல் 200 ரூபாய் வரை நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாதங்களாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனையில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் கஷ்டத்தை சந்தித்து வரும் நிலையில் இழப்பீடு கோருவதாகவும் இதற்கான அறிவிப்பு எதிர்வரும் பட்ஜெட்டில் வெளியாகும் என எதிர்பார்ப்பதாகவும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு மட்டுமே லாபம் பெறுவதில் 9,000 கோடி ரூபாய் குறைந்ததாக பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. கடலோர பகுதிகளில் நீரின் உப்புத்தன்மை அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் அவை குடிக்க தகுதியற்றதாக மாறும் என அமெரிக்காவின் நாசா அமைப்பின் ஆய்வகம் ஒன்று எச்சரித்துள்ளது. நாசாவின் ஜெட் உந்துவிசை ஆய்வகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்னும் 80 ஆண்டுகளில் 77 விழுக்காடு கடலோர பகுதிகளில் உள்ள குடிநீர் கடல் தண்ணீர் ஊடுருவலால் உப்புத்தன்மை மிகுந்து குடிக்க தகுதியற்றதாக மாறும் என அந்த அறிக்கை கூறுகிறது. இது தவிர கட்டடங்களும் பொருட்களும் துருப்பிடித்து கடுமையாக பாதிக்கப்படும் என அந்த ஆய்வறிக்கை கூறியுள்ளது. அரேபிய தீபகற்பம், மேற்கு ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, வளைகுடா ஆகிய பகுதிகள் மிக அதிக பாதிப்பை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர்மட்டம் அதிகரிப்பு, பருவநிலை மாற்றம் போன்றவையே இதற்கு காரணம் என நாசாவின் அறிக்கை கூறியுள்ளது. இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க சிறப்பு பிரதிநிதிகள் குழு புதன்கிழமை கூடுகிறது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கிழக்கு லடாக்கிலிருந்து படைகள் விலக்கிக் கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. எல்லையிலிருந்து படைகளை சுமூகமாக விலக்கிக் கொள்வது தொடர்பாக ஏற்கனவே அக்டோபர் 21ஆம் தேதி இந்தியா சீனா இடையே சமரசம் எட்டப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது.
இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரிக்ஸ் மாநாட்டில் சந்தித்துக் கொண்ட பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் எல்லை பிரச்சினை குறித்து ஆலோசித்திருந்தனர். நாடாளுமன்றத்திலும் எல்லை பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விரிவாக விளக்கமளித்திருந்தார். வயநாட்டில் வனவிலங்கு தாக்குதலில் உயிரிழப்போருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை அதிகரிக்க வேண்டும் என அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகளால் பாதிக்கப்படுவதிலிருந்து ஏழை எளியோரை காக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்த மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சர் பூபேந்திர யாதவ், மத்திய அரசு குழு வயநாட்டிற்கு சென்று ஆவண செய்து வருவதாக தெரிவித்தார். போபால் விஷவாயு கசிவு விபத்தின் போது வெளியேறிய யூனியன் கார்பைட் கழிவுகளை 40 ஆண்டுகளுக்கு பிறகு அப்புறப்படுத்த மத்திய பிரதேச மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இந்தூரில் உள்ள விஷக்கழிவு சுத்திகரிப்பு மற்றும் கழிவுகளை அப்புறப்படுத்தும் மையத்தில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவினர் அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து சென்று அங்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். நீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றி பாதுகாப்பான முறையில் யூனியன் கார்பைட் கழிவுகள் சீல் வைக்கப்பட்ட கண்டெய்னர்களில் எடுத்துச் சென்று அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து அமல்படுத்த வேண்டும் என திருச்சி மக்களவை உறுப்பினர் துரை வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களவையில் பேசிய அவர், திருச்சியில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்த ஒப்புதல் அளித்து விரைந்து அதற்கான நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கடந்த ஆண்டே ஆய்வு செய்யப்பட்டு விட்டதாகவும், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட குழுவினர் அதற்கான முன் அனுமதியை அளித்துவிட்டதாகவும் சுட்டிக்காட்டி பேசிய துரை வைகோ, தொகுதி மக்கள் சார்பாக இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். இந்திய பங்குச்சந்தைகள் இறக்கத்துடனே வர்த்தகமாகின்றன. காலை 10 மணி அளவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 521 புள்ளிகள் சரிந்து 81,229 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 156 புள்ளிகள் குறைந்து 24,512 புள்ளிகளிலும் வர்த்தகமானது. சந்தை மதிப்புமிக்க நிறுவனங்களான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC வங்கி, பாரதி ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவன பங்குகள் விலை குறைந்து காணப்பட்டன. அமெரிக்க பெடரல் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.25% குறைக்க வாய்ப்புள்ளதாக வெளியாகும் தகவல்களே பங்குச்சந்தைகள் சரிவிற்கு காரணமாக கூறப்படுகிறது. வரும் பிப்ரவரி மாத இறுதியில் பாஜகவின் புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. கட்சியின் மாநில தலைவர்களாக உள்ளவர்களில் 60% பேரின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக மாநில தலைவர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல்கள் நடந்து வருவதாகவும், இந்த நடைமுறைகள் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் முடிந்துவிடும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய மாநில தலைவர்கள் தேர்வான பின்பு கட்சியின் தேசிய தலைவரை தேர்வு செய்யும் நடைமுறைகள் தொடங்கி பிப்ரவரி மாதத்திற்குள் கட்சியின் புதிய தலைவர் பதவியேற்று விடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான நட்டா கடந்த 2020ஆம் ஆண்டு கட்சியின் தேசிய தலைவராக பதவியேற்றார். அவரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளில் நிறைவடைய இருந்த நிலையில் மக்களவை தேர்தலுக்காக நீட்டிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் சிக்மகளூரில் புகழ்பெற்ற ரம்பாபுரி மடத்திற்கு பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி ரோபோ யானையை காணிக்கையாக வழங்கியுள்ளார். இந்தியாவில் உள்ள பஞ்சபீடங்களில் முதல் பீடமாக இந்த இடம் கருதப்படுகிறது. இதன் தீவிர பக்தையான ஷில்பா ஷெட்டி அவரது கணவரோடு சேர்ந்து ரோபோ யானை ஒன்றை காணிக்கையாக வழங்கியுள்ளார். பார்ப்பதற்கு நிஜ யானையைப் போலவே தோற்றமளிக்கும் அதனை மடத்திற்கு வரும் பலரும் ஆச்சரியமாக பார்த்துச் செல்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாமந்தி பூக்களின் விளைச்சல் அமோகமாக உள்ள நிலையில் விலையும் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பூசாரிப்பட்டி, காமலாபுரம், பண்ணப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் பல வண்ணங்களில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. தற்போது தோட்டங்களில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அறுவடை செய்யப்படும் மலர்களை பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். 1 கிலோ சாமந்தி பூ 160 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை.
வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ள நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல் அமைதியாக உள்ள நிலையில் தண்ணீர் கருப்பு நிறத்தில் காணப்படுகிறது. இந்நிலையில் ஆற்காட்டுத்துறை, கோடியக்கரை உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் 5000க்கும் மேற்பட்டோர் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர் கனமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து 2779 கன அடியாக அதிகரித்துள்ளது. 71 அடி கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 62 அடியை எட்டியுள்ளது. மதுரை, தேனி மாவட்ட குடிநீருக்காக மட்டும் அணையிலிருந்து வினாடிக்கு 69 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கனமழையால் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதில் 100 ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வடக்குநத்தம் கிராமத்தில் மல்லி, உளுந்து, மிளகாய் உள்ளிட்ட பயிர்கள் 100 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பில் பயிரிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த பகுதியில் பொழிந்த கனமழையால் கஞ்சம்பட்டி கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதில் பெருக்கெடுத்த வெள்ளம் வடக்குநத்தம் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த விளைநிலங்களில் பாய்ந்தது. இதனால் மிளகாய், வெங்காயம், மல்லி உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் மண்ணில் புதைந்தும் அழிந்து போயின. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்தும் பயிர்கள் அழிந்து போனதால் விவசாயிகள் வேதனையில் கண்ணீர் வடிக்கின்றனர். எதை வச்சு கட்டுறது? நானு யாருக்கு மேல வட்டி வாங்க. என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்கன்னா எவ்வளவு செலவு செஞ்சீங்க? அது நான் செலவழிச்சது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன எல்லா பயிரும் கம்பு, மிளகா, உளுந்து, சோளம், மக்காச்சோளம் எல்லாம் ரொம்ப போடல. ஒரு 5 ஏக்கர் தான் போட்டிருக்கேன். கனமழை காரணமாக தென்காசியில் உள்ள பழைய குற்றால அருவி பகுதி சேதமடைந்துள்ளது. வரலாறு காணாத மழையால் குற்றாலத்தில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் அருவிக்கரை பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாறைக்கற்கள், மரக்கிளைகள் நீரில் அடித்து வரப்பட்டு அருவிக்கரை பகுதியில் குவிந்துள்ளன. குற்றாலம் மெயினருவியில் உள்ள கைப்பிடிகள், உடைமாற்றும் அறைகள் சேதமாகியுள்ளன. அதனை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடி பகுதியில் பெய்த கனமழையால் 150 ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர் பாதிக்கப்பட்டுள்ளது. வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் பயிர் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் வாய்க்காலில் இருக்கும் ஆகாய தாமரையை அகற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் குஞ்சனம்பட்டி கிராமத்தில் பெய்த மழையால் 30 ஏக்கரிலான நெற்பயிர் நீரில் மூழ்கியது. இதனால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ராஜபாண்டி வேளாண் இணை இயக்குநரிடம் கேட்டபோது நெற்பயிர் சேதம் குறித்து பேரிடர் நிவாரண அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவித்தார். கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் கங்கா ஆரத்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லிக்குப்பம் விஸ்வநாதபுரம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணையில் 2வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விஸ்வநாதபுரத்தில் உள்ள கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு பிறகு சங்குரி முழங்க ஊர்வலமாக தென்பெண்ணைக்கு கும்பகலசம் கொண்டு வரப்பட்டது. ஆற்றின் கரையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருவள்ளூரில் 2 டாஸ்மாக் கடைகளில் துளையிட்டு 5,05,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 2,700 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெங்கல் காவல் எல்லைக்குட்பட்ட தாமரைப்பாக்கம், பெரியபாளையம் காவல் எல்லைக்குட்பட்ட மெய்யூர் ஆகிய இடங்களில் நடந்த கொள்ளை தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதில் பிரபாகரன், சரத்குமார், இனாசி முத்து, ஸ்டீபன், இசக்கிமுத்து, தர்மேந்தர் ஆகிய 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வானிலை மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து நாகை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 7வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறையினர் கடந்த 11ஆம் தேதி தடை விதித்தனர்.
இதனால் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், நம்பியார் நகர், கல்லார் உள்ளிட்ட 25 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் இன்று 7வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. ஏற்கனவே பெஞ்சல் புயலால் 13 நாட்கள் கடலுக்கு செல்லவில்லை என கூறும் மீனவர்கள் தற்போது கடலுக்கு செல்லாமல் இருப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாகை மீன்பிடி துறைமுகத்தில் நாள் ஒன்றுக்கு 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறும் நிலையில் 7 நாட்களாக 14 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதித்துள்ளதாக மீனவர்கள் கூறுகின்றனர். அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. காஞ்சிபுரத்தில் 158 ஏரிகளும், செங்கல்பட்டில் 407 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. 241 ஏரிகள் 75 விழுக்காடும், 59 ஏரிகள் 50 விழுக்காடும் நிரம்பியுள்ளன. காஞ்சிபுரத்தில் ஒரே ஒரு ஏரியில் மட்டும் நீரின்றி உள்ளதாக நீர்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே 4 நாட்களாக நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக வயலில் தேங்கிய தண்ணீர் இன்னும் வடியாமலேயே உள்ளது. இதனால் நெற்பயிரின் வேர்கள் அழுக தொடங்கியுள்ளதால் ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை இழப்படைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிறுபுலியூர் கிராமத்தில் நெற்பயிருக்கு மாற்றாக பயிரிடப்பட்ட வாழையும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. பார்க்கறதுக்கு பச்சையாக இருக்குது. உள்ளுக்குள்ளெல்லாம் எலி வெட்டி எல்லாம் மிதந்துட்டு இருக்குது. நாங்கள் கையால் அரிச்சு தான் இப்போ அள்ளி போட்டுட்ருக்கோம். இதை மறுபடியும் என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு இதில் உரம் போட்டாலும் வருமா வராதான்னு தெரியல. 3 வருஷமாக இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருக்கோம். அதுவும் இல்லை அதிகாரி பூரா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. மேலே இடத்துல சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இதுக்குமே நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் இதுதான் வாழ்வாதாரமே இருக்குது. வேரெல்லாம் இப்போ பிடுங்கினோம்னா வேரெல்லாம் அழுகி போயிருக்கு. இது எந்த ஒன்றும் சரியாக வராது போல இருக்குது. 25,000 செலவு பண்ணிட்டோம் சார். எங்களுக்கு ஒன்றும் இதில் ஒரு பெனிஃபிட்டே இல்லை. இது ஏதாவது ஒரு எங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகிடுச்சு. எந்த நிவாரணமும் ஏதாவது எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்களே கொஞ்சம் எந்த இதுவும் அறிவிக்கலை சார். பிடிச்சி வாய்க்காலெலாம் ஒரு பக்கம் கூட தூர் வரனா தான் தண்ணியும் வடியும். எங்கே பார்த்தாலும் வாய்க்காலை பார்த்து தாகாய தாமரை எல்லாம் மண்டிக்கிட்டு இருந்தால் தண்ணியே வடியத்துக்கு வழியில். இப்போ கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 12 நாட்களாக ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். அண்மையில் பெய்த மழை காரணமாக குப்பநத்தம் கிராமத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி வழியாக விளைபொருட்களை எடுத்துச் செல்ல முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். ஒரு சிலர் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்தும் தேங்கி நிற்கும் தண்ணீரில் இறங்கியும் நடந்து செல்கின்றனர். விரைவில் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதியைச் சேர்ந்த ஒப்பந்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் இருசக்கர வாகனமும் லாரியும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். குலசேகரம் செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் வேகமாக வளைவில் திரும்பிய போது எதிரே வந்த லாரி மீது மோதியது. இதில் 2 பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் விஜின் என்பவர் படுகாயமடைந்தார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை எழும்பூர் காவல் நிலையம் அருகே மெத்தபெட்டமைன் விற்பனை செய்த இளம்பெண்ணும் காய்கறி வியாபாரியும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 705 கிராம் மெத்தபெட்டமைன், 6 கிலோ கஞ்சா மற்றும் 6 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காவலர்களை பார்த்ததும் தப்பியோடிய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வலி நிவாரணிகளை போதைக்கான மாத்திரைகளாக விற்பனை செய்து வந்த 2 பேரை மும்பையில் வைத்து கோவை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர். மும்பையைச் சேர்ந்த நிகேஷ், நிவில், விகாஸ் மற்றும் அஜய்குமார் ஆகிய இருவரும் அங்குள்ள மருந்து கடைகளிலிருந்து மாத்திரைகளை வாங்கி தமிழகத்திற்கு விற்பனை செய்து வந்தது தனிப்படை விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் மேலும் 80 பேரின் விவரங்கள் இருப்பதால் அவர்களை குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளி வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதால் மாணவர்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நெசல் கிராமத்தில் உள்ள ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கி மாணவர்கள் வெளியே செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
சென்னை பல்லவன் இல்லம் முன் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 109 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். ஏப்ரல் 2023க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இலவச மருத்துவ காப்பீடை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முன்வைத்திருந்தனர். நூற்றுக்கணக்கானோர் பல்லவன் இல்லம் முன் கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தியதால் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கேரளாவிலிருந்து கொண்டுவரப்படும் மருத்துவ கழிவுகள் நெல்லையில் கொட்டப்படுவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை சீதபர்வநல்லூர் அருகே நடுக்கல்லூரில் ஒரு குளம் முழுவதும் மூட்டை கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. அங்கு ஊராட்சி உதவி இயக்குநர் இசக்கியப்பன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். நெல்லை தென்காசியிலிருந்து நாள்தோறும் கேரளாவிற்கு காய்கறிகள், பழங்கள், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் கேரளாவிலிருந்து மூட்டை மூட்டையாக இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் நெல்லையில் கொட்டப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி, நாகர்கோவிலில் மக்கள் இதுபோன்ற வாகனங்களை சிறைபிடித்து வரும் நிலையில் நெல்லை மாவட்டம் ராதாபுரம், பணக்குடி, நாங்குநேரில் தற்போது கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன. தென்காசி வரும் லாரிகள் கடையம், ஆலங்குளத்தில் கழிவுகளை கொட்டிச் செல்கின்றன. இது மக்களை கவலையடைய செய்துள்ளது. ஆனால் பார்த்தா நாங்கள் நினச்சது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் தான் கிடக்கும்னு நினச்சோம். ஆனால் இங்கே டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் இருக்குது. இங்கே உள்ளே வர முடியாத அளவுக்கு கடுமையான ஸ்மெல்லு, துர்நாற்றம். இப்போ நிற்கவே முடியலை. அந்த அளவுக்கு தான் ஒரு துர்நாற்றமான ஒரு பகுதியாக தான் இருக்குது. மருத்துவ கழிவுகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு, ஸ்ட்ரிப்ஸு, அதுபோக சிரிஞ்சஸ்ஸு, க்ளவுசஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகள் எல்லாமே போட்டிருக்காங்க.